Hi all, this is your makeup artist Get Look by Sarah. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் தான். ஸோ எக்ஸ்ஃபோலியேட் என்ன நம்ம தனியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. டுடே we are going to see about a chemical exfoliate. So chemical exfoliate அப்படின்னா என்ன, நார்மலாக நம்ம வந்து we use a scrub and then we use some homemade grand flour any products to scrub our face. ஸோ அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேட். நம்ம ஒரு சுகர் அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவோம். There is an exfoliate called a chemical exfoliate which we use acids to exfoliate our skin. So other than a So today what we are going to see a product is from a Dot and Key. So the product is actually mentioned as a Hydro Peel Glow Potion which has a 10% of HA and it has a 2% of BHA. Okay, now so this is a chemical exfoliate. So now டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to exfoliate our skin with the acid. அது என்ன எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக AHA BHA என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are too many products with AHA BHA. அதில் ஒன்று வந்து பாப்புலர் இஸ் from Ordinary which has a 30% of AHA and has a 2% of BHA. So 30% of AHA is something which is very எப்படி சொல்கிறது, ரொம்ப high form of acid. Some people it might not it might react to the skin, but 10% which I initially wanted to, when I wanted to try a exfoliate using acids, so first I thought okay we'll start with 10%. Gradually இதை நம்ம இந்த பாட்டில் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா we'll start with 20% or 25%. There are also other brands because Ordinary வந்து நம்ம இந்தியாவில் ஈஸியாக நமக்கு கிடைக்காது. பட் we have a Dermaco and then we have Minimalist and then there are too many brands which has AHA BHA peel solution and then Dr. Sheath ஓடது இருக்குது. There are too many brands which has this AHA BHA peel, but just I wanted to start it first with this exfoliate. So I thought we'll try with a lesser amount of acids, அதுக்கப்புறமா will improve a little அப்படின்றதுனால ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் AHA BHA ஓட டாட் அண்ட் கீழேருந்து வாங்கினேன். ஸோ வாட் இஸ் AHA அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ஃபா ஹைட்ராக்சிட் ஆசிட். ஸோ ஆல்ஃபா ஹைட்ராக்சிட் ஆசிட்ஸ் அப்படின்னும் போது வாட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ராக்சிட் ஆசிட் தஸ் அப்படின்னும் போது ஸோ அதோட ஃபார்ம் ஆஃப் ஆசிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஆசிட் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ராக்சிட் ஆசிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட். ஸோ கிளைகாலிக் ஆசிட் வந்து நம்ம நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்க்கு லைக் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார் பிரைட்னிங் அந்த மாதிரியில் வந்து யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ் தான் கிளைகாலிக் ஆசிட். ஸோ கிளைகாலிக் ஆசிட் என்ன ஆசிட் ரொம்ப வந்து ஸ்கின்னை வந்து பேர்ன் பண்ணுமா அப்படின்னா நோ, கிளைகாலிக் ஆசிட் இஸ் பிளான்ட் பேஸ்ட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் அ சுகர் கேன். ஸோ அது அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணுற இதெல்லாம் பண்ணாது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆசிட் விச் கேன் பி யூஸ் ஃபார் ஸ்கின். ஸோ அதர் ஃபார்ம் ஆஃப் அதர் AHA acids என்னன்னு பார்த்தீங்கன்னா லாட்டிக் ஆசிட். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ மைல்ட் ஃபார்ம் ஆஃப் AHA. So then citrus acid is also a AHA and then we have a mandelic acid that is also a AHA. So AHA இன்னைக்கு நம்ம இந்த டாட் அண்ட் கீழே யூஸ் பண்ணியிருக்க 10% of AHA என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாட்டிக் ஆசிட். ஓகேங்களா, there are many lactic acids but in dot and key they have used the lactic acid. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த AHA. ஸோ AHA என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்ஃபோலியேட்ஸ் த அப்பர் லேயர் ஆஃப் யுவர் ஸ்கின். ஸோ நம்ம ஸ்கின்க்கு மேலே இருக்க இந்த டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஆக்னி, அதுக்கப்புறமா வந்து நமக்கு அந்த அன்ஈவன் டோன், அது எல்லாமே என்ன பண்ணுன்னா இட் வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆன் யர் அவுட்டர் லேயர் ஆஃப் யூர் ஸ்கின். ஸோ வாட் டஸ் AHA டஸ் இஸ், ஸோ நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் பார்ட்டை மட்டும் அது ஒர்க் பண்ணும். ஸோ நவ் வி கம் டு BHA. ஸோ BHA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ வாட் இஸ் BHA டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா BHA வந்து நார்மல் காமன் ஆசிட் வி ஆல் நோ. BHA என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் விச் இஸ் குட் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ் இந்த லார்ஜ் ஸ்கின் கேரோட ப்ராடக்ட்டில் வந்து தே யூஸ் சாலிசிலிக் ஆசிட் ஃபார் ஆக்னி, அதுக்கப்புறம் நாட் ஃபார் ட்ரையிங் அவுட் த ஸ்கின். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் சாலிசிலிக் ஆசிட் ஃபார் அ ஸ்கின் கேர். ஸோ BHA என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ salicylic acid which has a 2%. So I think more than 5% of salicylic acid should not be used on the skin directly. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா BHA என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் இன்சைட் த ஸ்கின். ஸோ நம்மளோட கிளாக் போர்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு பிம்பிள் இதாக வரப்போகுது, அந்த நம்மளோட உள்ளே இருக்க இம்ப்யூரிட்டிஸ், இன்சைட் த டீப் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ், நம்மளோட டெட் செல்ஸ் விச் ஒர்க்ஸ் இன்சைட் த லேயர், நம்மளோட உள்ள இன்னர் லேயரில் இருக்க ஸ்கின்னை ஒர்க் பண்ணி இட் ரிமூவ்ஸ் த dirt from the skin. ஓகேங்களா, so AHA works outside and BHA go inside, deeper inside the skin, which is a very small molecules. So it goes inside the skin and then it removes all the dead cells, impurities, அதுக்கப்புறமா clog pores எல்லாமே remove பண்ணிட்டு will have a fresh and flawless skin. ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இஃப் யூ ஹாவ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின், இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆஸ் அ டிஸ்க்ளைமர், இஃப் யூ ஹாவ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்
please go away from these kind of products because this is all acid based which might react opposite for your skin. But if you're a normal skin அப்படின்னா you just do a patch test on your hand or your cheek, leave it for 10 minutes. எதுவுமே உங்களுக்கு ஆகலை அப்படின்னா you wash it off and and then you can use it on your face. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து whenever you use any acid based exfoliate, you should not use few products. நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் யூஸ் எனி திங் வித் ரெட்டினால் பேஸ்டு நீங்கள் க்ரீம்ஸ் எதனா நீங்கள் நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, டே க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் யூஸிங் எனி ரெட்டினால் க்ரீம்ஸ் ஆர் எனி விட்டமின் சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ஃபோலியேட் வந்து ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் டு டேக் இட் இன் த நைட் டைம். ஸோ நைட் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு யூ அப்ளை எ சன்ஸ்க்ரீன் அண்ட் தென் யூ கேன் லிவ் இட் ஆஃப். பட் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு யூஸ் பண்ணதுக்கப்புறமா யூ ஷுட் நாட் யூஸ் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா எனி ஹை ஆசிட்ஸ், விட்டமின் சி வில் நாட் ஒர்க் வித் HA BHA and then we should not use any glycolic acid or any kind of thing. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் அப்ளை மாய்ஸ்சரைசர், லைட் மாய்ஸ்சரைசர். அந்த they have mentioned that we have to use a broad spectrum SPF with 30 or greater. So I would definitely say use a SPF with 50%. அதுக்கு மேலே இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. 50% is more than enough. All right, so இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாம். So I'm going to take a small pump. You can see it. இதில் வந்து நல்லா ஒரு திக் லேயர் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. But I don't think thick layer is required. ஸோ என்னோட ஃபோர்ஹெட்டில் என்னோட 2 cheeksல I applied it. Too much of product is also not needed because it's acid. So உங்களோட கண்ணுக்கிட்ட don't apply it. And then you can apply on your neck also because we need an even tone, right? நம்மளோட நெக்கில் கூட we can apply little amount. ஸோ நம்ம sunscreen apply பண்ணும்போது we have to apply sunscreen on complete skin. All right, so I have applied this on my face, you can see. So the correct 10 minutes கழிச்சு we are going to wash it off. So now the time is 8:28, so we'll wash it off in 10 minutes and then I'll come back. Correct 10 minutes கழிச்சு வாஷ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் இருந்தால் நல்ல ரிசல்ட் வரும் அப்படிலாம் கிடையாது because it's acid. Sharp 10 minutes we have to remove it. So 10 minutes கழிச்சு நான் வந்து இப்போ வந்து இது 10 minutes ஆயிடுச்சு. So I'm going to wash it off. So இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது you'll have some little bit of tingling effect, so that's normal because of acid. So நீங்கள் அதுக்காக you don't want to get scared. So it's already 10 minutes now. நான் வாஷ் பண்ணிவிட்டு I'll come back and see you. நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கப்புறமான்றது. ஸோ என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து நார்மல் ரன்னிங் டேப் வாட்டர் வச்சு ஒரு கோல்டு வாட்டர் நார்மல் டேப் வாட்டர் வச்சு ஐ ஹேவ் வாஷ் இட் ஆஃப். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் யூர் ஐஸ். ஈவன் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கூட யூ கேன் அவாய்ட் யூஸிங் நியர் பை யுவர் ஐஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் ஆசிட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நைட் டைம்னால ஐம் கோன் அப்ளை அ லிட்டில் பிட் ஆஃப் மாய்ஸ்சரைசர். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் நியூட்ரிடம், ரொம்ப லைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் ஐம் கோன் அப்ளை. டோன்ட் யூஸ் எனி ஆசிட் பேஸ்ட் ஆஃப்டர் அப்ளைங் எனி கெமிக்கல் பீல். ஸோ ஐம் யூஸிங் ரொம்ப ஒரு லைட் வெயிட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நான் அப்ளை பண்ணுறேன் ஆன் மை ஸ்கின். ஸோ நான் நல்லாவே எடுத்திருக்கேன் பிகாஸ் சம்டைம்ஸ் when we do peeling நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. Right, so இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ now I'm going to top it up with the sunscreen. So this is sunscreen from a Heliocare which has SPF of 50. ஸோ அதுவுமே வந்து I'm going to take a nice amount of sunscreen and going to top it up.
So you can apply any sunscreen of your choice. So when you apply it properly, the white வந்து கம்மியாகும். It absorbs your skin. Because we are using acidsனால நான் வந்து நல்லாவே வந்து sunscreen apply பண்ணியிருக்கேன். Can you all see? First time apply பண்ணும்போது sunscreen white-ஆ இருந்தது. Once it start observing your skin, அது வந்து கம்மியாகும். Because I have applied on my neck part. So I'm going to take a little bit of sunscreen for my neck. நம்ம நெக்ல யூஸ் பண்ணும்போது நெக்குமே வந்து எக்ஸ்போலியேட் ஆயிருக்கும். So we have to use sunscreen over there also. So that's it for the day. Okay, so that's it. So இப்போ ஸ்கின் ரொம்ப எனக்கு வந்து I don't know you guys can see, எனக்கு நான் டச் பண்ணும்போது I have a very softer feeling. ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது we can see a difference on our acne marks எல்லாமே வந்து we cannot see difference in 1 or 2. Maybe we have to use it for 5 to 6 weeks continuously. கண்டினியூஸாக நான் சொன்ன மாதிரி தான் every alternate weeks we can use, not twice a week. அதில் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி definitely not twice a week. Once in a week or once in a 10 days you can try this HAP. Definitely it's very good, but there initially na sonna mara there are too many brands in the market which has higher amount of HA. So I would definitely say start with the less acids. So start with 10%, see how it react to your skin. If you find eduma உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா please stop using it. Then you use 10%, okay abdina, then start with the higher amount, 20 or 30 you can try. So I started with 10%. I think 10% is more than enough for my skin. So உங்களுக்கு if you need more you can try out, okayங்களா. So please do any exfoliate of a chemical at the night time before you go for a sleep. So that's it. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோ மாதிரி இன்னொரு ஸ்கின் கேர் வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ until it's bye from Sarah. Bye bye.